என்ன நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்னைக்கு வந்துங்க பேரறிஞர் அண்ணாவை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாங்க. அந்த பழைய படம் ஓர் இரவு இருக்குங்கல்ல, அந்த படத்துக்கு வந்து வசனம் எடுத்தா வந்து பேரறிஞர் அண்ணா தாங்க. அந்த படத்தோட வசனத்தை 360 பக்கங்க அந்த படத்தோட வசனம். அதை வந்து ஒரு இரவுலேயே உட்காந்து அண்ணாவே எழுதி முடிச்சிருக்காருங்க. அண்ணா வந்துங்க இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் வந்து பேசுகிறாருல, அப்போ எப்போவுமே அந்த பொதுக்கூட்டங்களுக்கு லேட்டாக தான் வருவாருங்க. அதாவது அவர் பேச வேண்டிய டைம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வருவார். அவர் அப்படியே முன்னாடியே வந்துட்டாலும், அந்த ஊருக்கு முன்னாடியே வந்துட்டாலும் அந்த ஊருக்கு வெளியே நின்றுக்குவார். எப்படின்னா இந்த கூட்டத்தோட சவுண்டு கேட்குற மாதிரி, இந்த கூட்டத்தில் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து காதில் விழுகிற மாதிரி ஊருக்கு வெளியே நின்று இந்த இவங்க யார் என்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் வந்து கவனமாக கேட்டுக்குவாருங்க. கேட்டுக்கிட்டு சரி இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, நீ நம்ம தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கிளம்பி கூட்டத்துக்கே வருவார். இங்கே உள்ளவங்க கேட்டிருக்காங்க, என்னங்க எப்பவுமே லேட்டாகவே வர்றீங்க அப்படின்னு. அப்போ அவர் அண்ணா என்ன சொன்னார்னா, இல்லை நான் வந்து முன்னையே வந்தா வேறு பேச்சாளர்களுக்கெல்லாம் இடையூறாக இருக்கும், அதோட நான் வந்து ஜனங்களை வந்து சத்தம் போடுவாங்க கொள்ளுவாங்க, நம்ம பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்களோ அது வந்து புரியாது, இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிற டைமுக்கு சரியாக வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அண்ணா வந்துங்க நிறைய புக்குங்க வந்து படிப்பாங்க, நிறைய புக்ஸ் படிக்கக்கூடியவருங்க. இந்த சென்னையில் வந்து அந்த மூர் மார்க்கெட் இருக்குங்கல்ல, மூர் மார்க்கெட்டு, யூனிவர்சல் புஸ்தக கடை இருக்குல்ல அங்கே, அப்புறம் ஹிக்கிம் பாதம்ஸ், இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து போய் அங்கே வர்ற ஆங்கில புஸ்தகம் எல்லாத்தையுமே வந்து இவர் வாங்கிடுவாருங்களாம். இந்த ஹிக்கிம் பாதம்ஸ்லாம் என்னென்ன ஆங்கில புக் வருதோ வர்றது பூரா வந்து போய் வாங்கி படிப்பாராம். இந்த ஒரு கணக்கு ஒன்று எடுத்திருக்காங்க இந்த ஹிக்கிம் பாதம்ஸ்லாம், நம்மள்ட்ட வந்து யார் அதிகமான புக் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க கணக்கில் வந்துங்க மைசூர் மகாராஜா ஜெய சாம்ராஜ் உடையார், மைசூர் மகாராஜா ஜெய சாம்ராஜ் உடையாரும் பேரறிஞர் அண்ணாவும் தான் அதிகமான புக்குகளை வாங்கியிருக்கிறது அந்த கணக்கில் வந்து தெரியுதுங்க. அண்ணா முதலமைச்சரானதுங்க. அண்ணா வந்து முதலமைச்சரானதும் தன்னைய வந்து அதுவரை எதிர்த்து பேசிக்கிட்டு வந்த பெரியார், காமராஜர், பக்தவச்சலம் இவங்கெல்லாம் வந்து நேரில் போய் பார்த்து பேசி அவங்கள்ட்டையும் யோசனைலாம் கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்காருங்க. பேரறிஞர் அண்ணா மறைவின் போது வந்த கூட்டம், பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு வந்த கூட்டம் கின்னஸ் சாதனையிலே இடம்பெற்றிருக்குங்க. அதாவது 1806 பிரிட்டன் துணை தளபதி நெல்சன், 1907 எகிப்து குடியரசர் தலைவர் கமால் அப்துல் நாசர் இவங்களுக்கெல்லாம் கூட்டத்தை விட பேரறிஞர் அண்ணாவுக்கு வந்து அதிகமான, அவருடைய மறைவுக்கு அதிகமான கூட்டம் கூடியிருக்குன்னு சொல்லி கின்னஸ் ரிக்கார்டா சொல்லுதுங்க. அதிகமான கூட்டம் கூடியிருக்கிறதா இந்த கின்னஸ் ரிக்கார்டே வந்து சொல்லுதுங்க. சரிங்க, வேற ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களே சந்திக்கிறேன். நன்றி.